ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பதிவில் நாம் தேங்காய் உணவில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கொள்வதனால நன்மை தருமா இல்லை தீமை தருமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்காயில் நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்குது. கொழுப்புகளையும் அது நிறைய கொண்டுள்ளது. இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவி செய்யுது, மலச்சிக்கலையும் தடுக்குது. தேங்காயில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோட சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு நல்ல அதிகமான உதவி செய்யுது. இதில் கலோரிகள் இது அதிக கலோரிகள் கொண்ட தேங்காய் நம்ம கெட்ட கொழுப்புகளோட அளவை அதிகரிக்க வைக்கும். அதனால் நீங்கள் தேங்காவை ஒரு அளவோடையே நீங்கள் எடுத்துக்கணும். அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். தேங்காய் சட்னி, தேங்காய் பால் சாதம், தேங்காய் லட்டு போன்ற உணவுகளை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை நீங்கள் போய் பார்க்கணும். எந்த உணவாக இருந்தாலும் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறது எப்போதுமே ஆபத்து தான். ஒரு அளவோடு நீங்கள் சாப்பிட்டு அது நம்மளுக்கு நன்மையே தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.